ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம பண்ணது பெரிய தப்பு. ஸ்ருதி சொன்னதை நம்பி இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் பாத்தியா? உன்னை நம்பி நானும் உன் பின்னாடி வந்த பாரு, அதான் பெரிய தப்பாயிடுச்சு. என்ன பண்றது? அந்த பொண்ணுங்க 2 பேரும் நம்மள ஏமாத்திட்டாங்க. கதவு தரங்க. மாஹிரா, stop it. கதவு தரங்க. யாராவது இருக்கீங்களா? மாஹிரா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி கத்துற? கதவை தட்டுறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம எங்க இருக்கோம்னு தெரியும்ல. நம்ம ஸ்டோர் ரூம்ல இருக்கோம். இது தள்ளி இருக்கு. இங்க யாரும் வர மாட்டாங்க. யாருக்கும் நம்ம வாய்ஸ் கேட்காது. நம்ம மாட்டிக்கிட்டோமா? நம்ம எப்படி இந்த இடத்துல இருக்கிறது? எப்படி தப்பிக்கிறது? என்னாச்சு? இப்ப யாராவது வந்துட்டாங்களா என்ன? மாயிரா, சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீங்க என்னதான் கத்துனாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாரும் இங்க வர மாட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? அந்த பொண்ணு நம்ம பிளான நம்ம கிட்ட யூஸ் பண்ணிட்டால. புரியல. அதாவது கொரன் இப்ப போதையில இருக்கான். ஐம் ஷூர் பிரீதா இப்ப அவன் கூட தான் இருப்பா. இல்ல, பெட்ரூம்லயா? நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. கரண் பிரீதா க்ளோஸ் ஆயிடுவாங்களா? அவங்க ரெடி? ரெடி. நிஜமாவா? அதுக்கப்புறம் என்கிட்ட நடந்ததெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாம 2 பேரும் க்ளோஸா இருந்தா அதை தப்புன்னு சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் அது மட்டும் இல்ல, நமக்குள்ளதான் கல்யாணம் நடந்துருச்சுல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள எல்லாம் ஓகே. ஓகே தான். நிஜமா? எஸ். அப்படிதான் ஓகே. என்ன? என்ன? இல்ல, ஆக்சுவலி என் மூக்கு உன் மூக்கை விட நீளமா இருக்கு, அதனால முட்டுது. இல்ல இல்ல, என்னோட மூக்கு தான் கொஞ்சம் நீளமா இருக்கு. உந்து சின்னதா இருக்கு, கியூட்டா இருக்கு. என்னோட மூக்கு தான் பெருசு, உன்னோடது இல்ல. இல்ல இல்ல, யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோ. இங்க இருக்க எல்லார்கிட்டயும் கேளு. எல்லாருமே சொல்லுவாங்க என்னோட மூக்கு தான் நீளமா இருக்குன்னு. என் மூக்கு தான் பெருசு. இல்ல, உந்து குட்டியா தான் இருக்கு. ஒரு தடவை சொன்னா சொன்னதை புரிஞ்சுக்கணும். என்ன? நல்லா பாரு. அப்படி பாரு. என் மூக்கு தான் பெருசு. என்னோட மூக்கு தான் நீளமா இருக்கு. அட, கண்ணாடியில தெளிவா தெரியுது பாரு. என்னோட மூக்கு தான் நீளமா இருக்கு. என்னோட மூக்கு இது வரைக்கும் வருது பாரு. இதோ. ஏன் இவ்வளவு கேவலமா சிரிக்கிற? நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாத்தியா? நீ ரொம்ப அழகா இருக்கல்ல? இங்க பாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? உன்ன போய் கல்யாணமா? கண்டிப்பா வாய்ப்பே இல்ல, நடக்காது. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? சும்மாதான். சும்மாவா? ஏன்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எப்பவுமே பண்ணிக்க மாட்டேன். உன்னால எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியுது? உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன? நீ நல்லாதான் இருக்க, ஆனா கல்யாணம் வாய்ப்பே இல்ல.
கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்குலாம் நீ நல்லாலாம் இல்ல. ஏன் நான் தான் சொல்றேன்ல, உனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கவே முடியாது. அட, ஏன்னு சொல்ல. சொல்ல முடியாது. இப்போ நீ சொல்லனா நான் அழுவேன். எங்க அழுது காமி. வேண்டாம், அழாத. சரி, உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இது வரைக்கும் நீ என்ன ஒழுங்கா புகழ்ந்ததே கிடையாது. என்ன? சரி, இது வரைக்கும் பண்ணாதது இப்ப பண்ணிடுறேன். நீ ரொம்ப அழுக்கா அழுக்கா? ரொம்ப அழகா இருக்க. ஓ, அழகா இருக்கேனா? இது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லு. நீ ஒரு சிக்ஸர். அந்த சிக்ஸர் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு 6 ரன் தேவைப்படும்ல, அந்த 6 ரன் அடிச்சா ஜெயிச்சிருவாங்க. அந்த சிக்ஸர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நீ. சந்தேகமே இல்லை. எனக்கு பசிக்கும் போது எதை சாப்பிட்டா எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குமோ அது நீ தான். ராத்திரி தூங்கும்போது நான் கனவு காணுவல்ல, அந்த கனவெல்லாம் நீ தான் பிரீதா. நீ என்னோட. அப்புறம் நான் என்ன? காதல். நீ என்னோட காதல். I love you. Can I just hug you? Please? இங்க நெட்வொர்க் கூட கிடைக்க மாட்டேங்குதே. நான் ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேன். என் கை வலிக்குது. ஆனா யாருக்குமே கேட்கவே இல்லை. என்ன பண்றது? சீக்கிரமா சொல்லு. போன்ல எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இங்க நெட்வொர்க்கே இல்ல. நான் ஒன்னும் டைம் வேஸ்ட் பண்ணல. நெட்வொர்க்க கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். நான் உன்ன மாதிரி கதவு தட்ட மாட்டேன். இங்க நம்ம என்னதான் கத்தி கதறினாலும் வெளியே யாருக்கும் கேட்காதுன்னு தெரியும். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீ சரியான பைத்தியம். அவங்க 2 பேரும் இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? ஆமா, எனக்கு தான் அறிவே இல்லையே. ஸ்ருதியும் பிரீதாவும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தான் முன்னாடியே தெரியாதுல்ல. ஆனா நீ தான் ரொம்ப அறிவாளியாச்சே. எனக்கு எல்லா கேம் பிளானும் நீ தானே பண்ற. என்னையும் நீ தானே எல்லா வேலையும் பண்ண வைக்கிற. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஏமாத்துறாங்கன்னு உனக்கே தெரியல. உனக்கு தானே அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு அவங்கள பத்தி தெரியும். உனக்கு இது தெரிஞ்சிருக்கணும்ல. அவங்களால என்ன பண்ண முடியும், என்ன லெவலுக்கு போக முடியும், இது அவங்களோட பிளானா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நம்மள சும்மா உளறத நிறுத்திட்டு என்ன யோசிக்க விடு. யார ஹெல்ப் கூப்பிடலான்னு யோசிக்க விடு. இதுல யோசிக்கிறதுக்கு என்னதான் இருக்கு? யாரையாவது இங்க கூப்பிடு. நமக்கு ஹெல்ப் பண்ண தானே வருவாங்க. கதவு திறக்கணும், அவ்வளவுதானே. இது பெரிய விஷயமா? என்ன பெரிய விஷயமாங்கற? நமக்கு ஹெல்ப் பண்ண யார வேணாலும் இங்க கூப்பிட முடியாது. யார் இங்க வந்தாலும் முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்பாங்க. எதுக்கு உங்களை இங்க லாக் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஒருவேளை நம்ம அந்த பிரீதா ஸ்ருதியோட பேரை சொன்னோம்னா யாரும் நம்மள நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஃபேமிலில உள்ள எல்லார் மனசுலயும் பிரீதாக்கான பாசம் அதிகமாயிடுச்சு. யாரா இருந்தாலும் நாம தான் போய் சொல்றோம்னு நினைப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? எவ்வளவு நேரம் இங்கேயே இருக்கிறது? ஏதாவது பண்ணணும்ல. யாரையாவது கூப்பிடு, ஏதாவது பண்ணு. யாரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு யோசி. இருக்கான் என் பிருத்வி பேபி. அவன் கண்டிப்பா நமக்காக ஹெல்ப் பண்ணுவான். இப்ப அவன் லூத்ரா ஹவுஸ்ல தான் இருக்கான். நான் அவனையே கூப்பிடுறேன். போன் ட்ரை பண்றேன். நெட்வொர்க் கூட சுத்தமா இல்ல. வாய்ஸ் நோட் அனுப்புறேன்.
எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. ஸ்டோர் ரூம்க்கு சீக்கிரமா வந்துடு ப்ளீஸ். யாருக்கு மெசேஜ் பண்ண? ஓ காட், ஓ எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. எனக்கு என்னவோ போதையான மாதிரி இருக்கு. என்ன ஒருவேளை அந்த வெயிட்டர் எனக்கு கொடுத்த ட்ரிங்க்ல யாராவது பாங் கலந்திருப்பாங்களோ? சொல்லு, யார கூப்பிட்ட? நான் யாரை கூப்பிட்டனோ இப்ப அவன் லூத்ரா ஹவுஸ்ல தான் இருக்கான். அவனுக்கு என்னோட வாய்ஸ் நோட் கிடைச்சதும் அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பா வருவான்னு எனக்கு தெரியும். என்ன கொஞ்சம் நெட்வொர்க் கிடைச்சு அந்த வாய்ஸ் நோட் சென்ட் ஆயிடுச்சுன்னா போதும். டெலிவரி ஆயிடுச்சு. பேபியோட வாய்ஸ் மெசேஜா? ஹலோ, அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ ஷெல்லின், கதவு தர. கதவை வெளியே லாக் பண்ணிருக்காங்க, நீ தான் திறக்கணும். வெளியே வா. ஹாய் ஹாய் ஷெல்லின். இது யாரு? நான் யாரா? டான். நீ யார்? இவன் இப்ப ரொம்ப குடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் பாம் குடிச்சிருக்கல. நீ எனக்கு பிரச்சனையா மாறதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்கே லாக் பண்ணிடுறேன். ஹாப்பி ஹோலி. எதுக்கு இவ்வளோ ஆச்சரியம்? தள்ளி போ. நீ என்ன இப்படி எல்லாம் கிஸ் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? நான் கரண் தெரியும்ல, நான் யாரை வேணாலும் கிஸ் பண்ணுவேன். என்ன? நீ யாரு வேணாலும் கிஸ் பண்ணிடுவியா? சரி போ, போய் யாரு வேணாலும் கிஸ் பண்ணிட்டு வா. என்ன எதுக்கு பண்ற? நான் ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, புரியுதா? நீ மற்றவங்க மாதிரி இல்லை, நீ என்னோட காதல். நான் அப்பவே சொன்னல, அதான் உண்மை. நான் உன்னோட காதல்னா எதுக்காக இப்போ யாரு வேணாலும் கிஸ் பண்ணிப்பேன்னு சொன்ன? ஓ, சொன்னல. பொறாமப்படுற போல இருக்கு. இருக்கத்தானே செய்யும். ஜெலஸா? நானா? வாய்ப்பே இல்ல. பிரீதா எப்பவுமே ஜெலஸா ஃபீல் பண்ணவே அந்த மாட்டா. ஃபீல் இருக்கு. கண்டிப்பா கிடையாது. உனக்கு இருக்கு. நான் தான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கல. பாரு, இப்போ நான் உன்னோட ரூம்ல உன் கூட தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன இந்த மாதிரி சீன்றதெல்லாம் நீ நிறுத்து. அப்புறம் நான் இங்க இருந்து போயிருவேன். நான் இப்படிதான் இருப்பேன். சரி, அப்ப நான் ஏஞ்சி போறேன். இரு இரு. தள்ளி போ கரண். அப்படியெல்லாம் உன்னை போக விட்டுருவேனா பிரீதா? நீ போகணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? நீ போறதுக்கு முன்னாடி அந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸை சொல்லு. என்ன மேஜிக்கல் வேர்ட்ஸ்? அதான் அந்த காதலிக்கிறவங்க 2 பேர் சொல்லிப்பாங்க இல்லையா? ஓ, அந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸா? என்னை பார்க்கும் போதெல்லாம் உன் மைண்ட்ல சொல்லணும்னு தோணும்ல, அதை சொல்லு. அந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்லுங்கிற. சொல்லிட்டு போ. சொல்லுங்கிற.
ப்ளீஸ் மாட்டேன் ப்ளீஸ். மாட்டேன். சொல்ல. போ. நான் தான் சொல்றேன்ல, சொல்ல மாட்டேன். பிரீதா ப்ளீஸ் சொல்லிடு. ஓ காட். சரி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ உன்னோட கண்ணை மூடு. எதுக்கு? ஓ ஷையா இருக்கா? ஷை ஷை அடடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரீதாக்கெல்லாம் ஷையே வராது. பரவாயில்ல சொல்லிடு. நான் உனக்கு அந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ சொல்றேன். ஆனா நீ கண்ணை மூடணும். கண்ணை மூடணும். நாட்டி பிரீதா, நீ மாறவே மாட்டல்ல? ஓகே, நீ சொன்ன மாதிரி கண்ணை மூடி. ஓகே, ரெடியா? அந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் என்னன்னா, எப்பெல்லாம் நீ என் கண்ணு முன்னாடி வரியோ அப்பெல்லாம் என்னோட மனசுல நிஜமாவே ஏதோ ஒண்ணு ஆகும். அப்போ என்னோட மனசுல அந்த 3 வேர்ட்ஸ் வந்து அது உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணும். நிறைய தடவை சொல்லணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா இது வரைக்கும் நான் சொன்னதே இல்ல. இப்ப சொல்லு. சேட். அந்த 3 வேர்ட்ஸ் என்னன்னா? அந்த 3 வேர்ட்ஸ் அது ஒழுங்கா நடந்துக்கோ கரண். ஒழுங்கா நடந்துக்கோ, ஒழுங்கா நடந்துக்கோ, ஒழுங்கா நடந்துக்கோ, ஒழுங்கா நடந்துக்கோ. என்னை பார்க்கும்போது உன் மைண்ட்ல இதா தோணுது? ஆமா ஆமா, உன்னை பார்க்கும் போதுதான் என்னோட மைண்ட்ல இந்த 3 வேர்ட்ஸ் தான் வருமே. ஏன்னா உனக்கு தான் ஒழுங்கா நடந்துக்க தெரியாதே. இது வரைக்கும் என்கிட்ட எப்பயாவது ஒழுங்கா பிஹேவ் பண்ணிருக்கியா? அதனாலதான் என் மைண்ட்ல ஓடுற 3 வேர்ட்ஸ் இது மட்டும்தான். ஒழுங்கா நடந்துக்கோ, ஒழுங்கா நடந்துக்கோ, ஒழுங்கா நடந்துக்கோ. இப்ப மட்டும் நீ என்னோட கையை விடலனா அப்புறம் நான் ஆண்டி கிட்ட போய் உன்னை பத்தி தேவையில்லாம நான் சொல்லிடுவேன். பயம் இல்ல. அப்ப ஏன் அம்மா கிட்ட நான் சொல்லிடுவேன். உனக்கு தான் தெரியும்ல என்னோட அம்மா உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியா? அப்படியா? உன்னை என்ன பண்ணிட்டு பாரு அம்மா. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா ஹோலி அன்னைக்கு ஹோலிக்கான கலர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரல. பிரீதா, ஸ்ருதி, ஜானகி, கலர் இல்லங்கறத கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அட, எதுக்கு நீ குளிச்சிட்டு வந்த? நான் யாருக்கு கலர் வச்சு விடுவேன்? உங்களுக்கு தெரியாதாக்கா, நான் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே நான் அந்த ஹோலிய விளையாடிட்டு இருக்கேன். நான் எல்லாருக்குமே கலர் வச்சு விட்டேன், யாரையுமே சும்மா விடல. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்துட்டேன். ஏன்னா நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன், அதனாலதான் வந்துட்டேன். இவ்வளவு நேரம் ஹோலி விளையாடினா களைச்சுதான் போவேன். ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் விளையாடுவேன், இதுக்கப்புறமே இப்படிதான் இருப்பேன். சரி சரி விளையாடு. ஒவ்வொரு வருஷமும் இப்படியே விளையாடி களைச்சு போய் இதையே சொல்லு, சரியா? அம்மா 2 பேரும் எங்க போனாங்க? இன்னுமா தூங்குறாங்க? குழந்தைங்க எப்பவுமே முன்னாடியே எழுச்சிருவாங்க. தீபாவளிக்கு எழுந்து விளக்கேத்தி வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஹோலி அன்னைக்கு கலர் கலரா வரைவாங்க. ஆனா நம்ம பசங்களை பாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டி மாதிரி இவங்களை மாத்த விட மாட்டேன். நீயே பார்த்தல, கலர் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப நேரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி போட்டுக்கிறோம்னு சொல்லுவாங்க. இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க பாத்தியா? நீ இத புடி, நான் இத வந்துடுறேன். பிரீதா, ஸ்ருதி, கலர் மொத்தத்தையும் நான் எடுத்துட்டு போயிட்டேன்னு அக்காக்கு தெரியல. என்னது 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. ரூம்ல யாருமே இல்லையே, நான் உங்ககிட்ட பேசவே இல்லையே. அக்கா, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் கரண் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு தோணுது.
அவங்க கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். அவங்க 2 பேரையும் அந்த வீட்டுக்கு போகாதீங்க, அங்க யார்கிட்டயும் பேசாதீங்கன்னு சொன்னேன். ஆனா என் பேச்ச மீறி போயிட்டாங்கல்ல. 2 பேரும் வளர்ந்துட்டாங்க, அதனாலதான் என் பேச்ச கேட்கல. நான் அவங்க கிட்ட எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன், ஆனா அவங்க என் பேச்ச கேட்காம அங்க போயிட்டாங்களே. 2 பேரும் எதனால இந்த மாதிரி பண்றாங்கன்னே தெரியல. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மனசே கிடையாது தெரியுமா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப எல்லாரையும் காயப்படுத்துவாங்க. அங்க போனாங்கன்னா என் பொண்ணுங்க மனசுல ரொம்ப கஷ்டப்படுது, அதை அவங்க புரிஞ்சுக்கலையே. நான் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு எடுத்து சொன்னேன், என் பேச்ச கேட்காம போயிட்டாங்க பாரு. கரண், நான் தான் சொல்றேன்ல, என்ன விடு ப்ளீஸ். நான் கரண், ஒன்னும் விட மாட்டேன். நான் தான் சொல்றேன், போக விடு.